வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தை உங்களிடம் கதையாக கூறி உங்களை மகிழ்ச்சி பெற செய்ய வந்திருக்கிறேன். உங்கள் ராவணன். இது முற்றிலும் உண்மையாக என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் உண்மை சம்பவம். இது சற்று பெரிய கதை, நடந்ததை அப்படியே எழுதியிருக்கிறேன். அதனால் சற்று பொறுமை காத்து படிக்கவும். எனது பெயர் இராவணன் மணி. நான் திண்டுக்கல் மாவட்டத்தை செய்தவன். தினமும் உடற்பயிற்சி செய்து உடலை கட்டுமஸ்தாக வைத்துக் கொள்வேன். ஏனென்றால் எனக்கு சிறுவதிலிருந்தே உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது எனது ஆசை. நான் என் நண்பர்களுடன் திண்டுக்கல்லில் ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து தங்கி இருந்தோம். அப்போது அதே ஏரியாவில் வசிக்கும் ஒரு ஆண்டிற்கும் எனக்கும் நடந்த போர்தான் இந்த கதை. அவளை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். அவள் பெயர் ஜீவிதா, வயது 34. ஆனால் பார்ப்பதற்கு 22 வயது பெண் போல் இருப்பாள். அவள் நடந்து வந்தால் அந்த ஏரியாவில் இருக்கும் பள்ளியில் படிக்கும் ஆண்களிலிருந்து இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவளை ஒரு ஏக்கமாகவே பார்ப்பார்கள். ஏனென்றால் அவளின் அழகு அவ்வாறு இருக்கும். அதை சொல்லவே வார்த்தைகள் இல்லை. ஆனால் அவள் யாரையும் கண்டு கொள்ள மாட்டாள். அவள் ஒரு பக்தி பலம். எங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கும் கோவிலில் அதிக அளவில் அவள் தென்படுவாள். ஏனென்றால் அவள் அவ்வளவு பக்தி உடையவள். நானும் எனது நண்பர்களும் அவள் போகையில் வருகையில் அவளை பார்த்து சைட் அடித்து கொண்டிருந்தோம். ஆனால் அவள் யாரையும் கண்டு கொள்ள மாட்டாள். குனிந்த தலை நிமிராமல் செல்வாள். அந்த அளவுக்கு மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவள். நானும் சிறிது நாட்கள் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அவளிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வராது என்று தெரிந்த பிறகு என் அன்றாட வேலையை பார்த்து கொண்டிருந்தேன். இப்படியே சில நாட்கள் சென்றது. அவள் அவங்க வீட்டு மாடியில் துணி காய வைக்க வருவாள். அப்போ நான் என் வீட்டு மாடியில் நின்று சைட் அடிப்பேன். இதுபோல சில வாரங்கள் சென்றது. ஒரு நாள் நான் யதார்த்தமாக மொட்டை மாடிக்கு சென்றேன். அவள் வீட்டின் மொட்டை மாடியில் துணி காய போட்டுக்கொண்டிருந்தாள். நான் மிகவும் ஏக்கத்துடன் அவளை பார்த்து சைட் அடித்து கொண்டிருந்தேன். அவள் மாடியில் துணி காய போடுவதற்கு துணியை குனிந்து எடுத்தாள். இங்கிருந்து பார்க்கும் போது எனக்கு தெரிந்தது. ஏன் என்றால் நானும் அவளும் இருப்பது பக்கத்து வீடு. இடையில் 2 சுவார்கள் தான். ஒரு ஜம்ப் செய்தால் அவள் வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்று விடுவேன். அந்த அளவிற்கு நெருக்கமான வீடு. நகர்ப்புறங்களில் வீடு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கே தெரியும். சரி, கதைக்கு செல்வோம். நான் பார்ப்பதை அவளும் கவனித்து விட்டாள். நான் என்ன செய்வது என்று தெரியாமல் திரும்பிய நின்று கொண்டேன். அவள் சிறிது நேரம் கழித்து கீழே சென்று விட்டாள். அவள் வீட்டிற்கு சென்றது கூட தெரியாமல் அவளை பார்த்து பயந்து திரும்பி நின்று கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து திரும்பி பார்க்கையில் அவள் அங்கே இல்லை. நான் திரும்பவும் கீழே வந்து விட்டேன். மறுநாளில் இருந்து என்னை கடந்து செல்லும்போது தெருவில் ஒரு மாதிரியாக பார்த்து சென்றாள். சற்று சிரிக்கவும் செய்தாள். நானும் என்னவென்று யோசித்து விட்டு, சரி, யதார்த்தமாக இருக்கும். ஒரே தெருவில் பக்கத்து வீட்டில் வசிக்கிறோம். அதனால் பார்த்து சிரிப்பாள் என்று நினைத்தேன். மீண்டும் அதேபோல் ஒரு நாள் அன்றும் யதார்த்தமாக மொட்டை மாடியில் நின்று அலுவலக விஷயமாக போனில் பேசிக் கொண்டிருந்தேன். அவளும் அதேபோல் துணி காய போட வந்தாள். நான் நிற்பதை கவனித்து கொண்டு வேண்டுமென்றே குனிந்து துணி எடுப்பது போல வெகு நேரம் கீழே குனிந்து கொண்டு இருந்தாள். நானும் அதை கவனிக்காமல் போனில் பேசிக் கொண்டிருந்தேன். நான் சரியாக அவளை பார்க்கவில்லை என்று தெரிந்ததும் அவள் சற்று நெருங்கி மாடி சுவற்றின் அருகில் வந்து வேண்டுமென்றே கீழே எட்டி பார்ப்பது போல வந்து நின்று நன்கு தெளிவாக எனக்கு தெரியும் படி நின்றாள். சிறிது நேரம் மெய்மறந்து போய் என்னை மறந்து அவளை பார்த்து கொண்டு நின்றிருந்தேன். என் நண்பன் என்னை பெயர் சொல்லி அழைத்து கொண்டு மேலே வருவது கூட தெரியாமல் நின்று கொண்டிருந்தேன். என் நண்பன் வருவதை அறிந்த அவள் கண்ணில் ஏதோ சிக்னல் செய்து கொண்டிருந்தாள். அதை கவனிக்காமல் நான் அவளையவே பார்த்து கொண்டிருந்தேன். அவள் கை வைத்து மறைத்து என்னை சுய நினைவுக்கு கொண்டு வந்தாள். என் நண்பன் வந்ததும், இங்கே என்னடா பண்ணுற?
கீழவாடா பசங்க கூப்பிடறாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டு சொல்லும் போது அவள் எதுவும் தெரியாதது போல் திரும்பிக் கொண்டாள். நான் சிறிது யோசித்தேன். அவள் வேண்டுமென்றே இப்படி செய்வதை நான் புரிந்து கொண்டேன். இருப்பினும் என் நண்பன் இருப்பதால் சற்று பதற்றத்தில் அங்கிருந்து சென்றேன். கீழே செல்லும் முன் திரும்ப அவள் முகத்தை கவனித்தேன். அவள் ஒரு நமட்டச் சிரிப்பு சிரித்தாள். எனக்கு என்னவோ போல இருந்தது. அன்றிலிருந்து அவள் என்னை பார்க்கும் விதம் மாறியது. நாங்கள் இருக்கும் தெருவில் ஒரு அமைதியான தெரு பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாது. அப்படி அனைவரும் வீட்டின் உள்ளேயே இருப்பார்கள். இப்படியே செல்ல நான் ஒருநாள் எங்கள் வீட்டின் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று இருந்தேன். அது அவள் வழக்கமாக வரும் கோயில்தான். அன்று அவள் என்னை கோவிலில் பார்த்தாலே பின்பு ஒரு மாதிரியாக நடந்து கொண்டாள். எங்கள் தெருவில் அவ்வளவு ஆண் மகன்கள் அவளை சுற்றி வந்தாலும் அவள் பார்வை என் மீது இருந்தது. அதை புரிந்து கொண்ட நான் மனதில் இவ விழுந்துடாடா மணி என்று எனக்கு நானே சந்தோஷமாக படுத்தினேன். அதை கவனித்த நண்பர்கள், என்னடா நீ அந்த ஆண்டி ஒரு மாதிரியா பார்த்து சிரிக்கிற, அந்த ஆண்டியும் உன்ன ஒரு மாதிரி பாக்குது, என்ன நடக்குது என்று என்னை கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள். ஏரியாவில் யாருக்கும் கிடைக்காத ஆண்டி, உனக்கு கிடைத்து விடும்போல் தெரிகிறதே என்று என் நண்பர்கள் என்னை கிண்டல் செய்து கொண்டிருந்தனர். அதுவும் அவர் காதில் கேட்கும் படி சொல்லவும். இதை கேட்டாலும் கேட்காதது போல் என்னை பார்த்து சிரித்துவிட்டு சென்று விட்டாள். இது நடந்த சில நாட்கள் கழித்து விடுமுறை நாளன்று என் நண்பர்கள் அனைவரும் சரக்கு அடித்துவிட்டு எங்கள் ரூமில் அட்டகாசம் செய்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் என் நண்பர்கள் அனைவருக்கும் அடித்த சரக்கில் மட்டையாகி தூங்கி விட்டனர். எனக்கு தூக்கம் வரவில்லை. இரவு நேரத்தில் நான் சற்று தாமதமாக தூங்குவது என் வழக்கம். தூக்கம் வராத காரணத்தினால் என் மொபைலை கையில் எடுத்துக்கொண்டு நான் மொட்டை மாடிக்கு சென்றேன். சுமார் 11:30 மணி இருக்கும். நான் மாடியில் சிறிது நேரம் எனது போனை நோண்டிக் கொண்டிருந்தேன். அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டு மாடியில் யாரோ நிற்பது போல தெரிந்தது. ஆனால் யாரென்று தெரியவில்லை. அன்று மேகம் இருள் சூழ்ந்து இருந்ததால் நிலா வெளிச்சம் கூட இல்லை. சிறிது நேரம் கழித்து தெரிந்தது யார் என பார்த்தேன். யாரோ ஒருவர் போன் பேசிக்கொண்டு நடமாடி கொண்டிருந்தார்கள் என்பது மட்டும் தெரிந்தது. ஆனால் யார் என சரியா தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து பேசுவதை நிறுத்தியவர் மொபைல் போனில் வீடியோ எதையோ பார்த்து கொண்டிருந்தார். இங்கிருந்து சரியாக தெரியவில்லை. ஆனால் அந்த சிறிய போன் வெளிச்சத்தில் அது அந்த இளமையான ஆண்டி தான் என்பது மட்டும் தெரிஞ்சது. இந்த நேரம் மாடியில் என்ன வீடியோ பார்க்கிறாள் என்று நினைத்து கொண்டு இருக்கும் போது எனக்கு போன் வந்துச்சு. என் போன் சத்தம் கேட்டு மொபைல் லைட் ஆஃப் பண்ணிட்டு என்ன திரும்பி பார்த்தாள். பார்த்துவிட்டு அவள் போனில் லைட்டில் வெளிச்சம் அடித்து அவள் அழகிய முகத்தை எனக்கு காட்டி என்னை மெய்மறக்க வைத்தாள். அவள் அந்த இரவு நேரத்தில் அந்த சிறிய வெளிச்சத்தில் தேவதை போல் தெரிந்தாள். நான் மறந்து நிற்க கை அசைத்து என்ன என்று கேட்டால் ஒன்றுமில்லை என்று சொன்னேன். இந்நேரம் மாடியில் என்ன பண்ற என்று என்னை கேட்டாள். நான் சும்மாதான் என்று சொல்ல, அவள் சும்மாவா வந்த பார்த்தால் அப்படி தெரியலையே என்று சொல்லி என்னை மேலும் கீழும் ஒரு மாரியாக பார்த்து சிரித்து கொண்டே சும்மான்னு சொன்ன, ஆனா துணிலாம் போட்டிருக்கன்னு சொல்லி அவளே சிரித்தாள். நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். அவள் அதற்கு படுத்து தூங்க வந்தேன் என்று சொன்னாள். நான் அதற்கு யார் கூடன்னு கேட்டு நான் சிரித்தேன். அவளும் சிரித்தாள். சிறிது நேரம் கழித்து தனியா தான் சொன்னாள். நான் அதற்கு அதான் நான் வந்துட்டேனேன்னு சொல்ல, அவள் என்ன சொன்னாய் என்று கேட்டாள். நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி மாலுப்பினேன். நான் சொன்னதை அவள் கேட்டாள் என்று எனக்கும் தெரியும். ஆனால் அவள் தெரியாதது போல் நடிக்கிறாள் என்று தெரிந்து அவள் என்னை இங்க வா என்று அழைத்தாள். நானும் அவள் வீட்டு மொட்டை மாடிக்கு சென்றேன். என்னிடம் மொபைல் வாங்கி ரீசார்ஜ் முடிந்துவிட்டது என்று சொல்லிட்டு அவள் கணவனுக்கு போன் செய்து எங்க இருக்கீங்க, போயிட்டீங்களா என்று கேட்டு கொண்டு இருந்தாள். சிறிது நேரம் பேசிவிட்டு அதிகமா குடிக்காதீங்க,
பார்த்து கவனமா இருங்க, வேலை முடிஞ்சதும் அங்கேயே இருந்து ஊரு சுத்தாமா. சீக்கிரம் வீட்டுக்கு வர்றா, வழிய பாருங்க, ஓகே வா என்று கோவமாக சொல்லிக் கொண்டு காலை நான் என் அம்மா வீட்டுக்கு சொல்வதாக கூறிக்கொண்டு இருந்தாள். ஒரே கோபம் ஆகியிருந்தாள்.